கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்வோம். நல்ல இனிமையான ஆண்டவரே, உடைய அற்புதமான கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவைகளோடு வந்திருக்கிற மக்களை நீ திருப்திப்படுத்துவீராக. தெய்வ கிருபை மக்களை தாங்குவதாக. பெரிய காரியங்களை செய்யும். இந்த செய்தி மக்களுடைய மத்தியிலே ஒரு மனமாற்றத்தையும் ஒரு சமாதான சூழ்நிலையும் ஏற்படுத்துவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும். நீர் பிரகாசி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற மக்களை உம்முடைய அன்பின் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஜபத்தை கேளு. மீட்பர் மூலம் ஜபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற செய்தியின் தலைப்பு ஜபமும் கிறிஸ்தவ வாழ்வும். தானியேல் 6வது அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து ஜெபித்து செயல்படும் போது ஜெப வாழ்க்கையின் சிறப்பை பற்றி நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஜெபித்து வேதம் வாசித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அசைவுகளை ஏற்படுத்துவார். ஜெபம் வெற்றி கொடுக்கும். ஜெபம் தடைகளை மாற்றும். ஜெபம் பிசாசை கட்டுப்படுத்தும். Prayer gives the victory. Prayer is the weapon for our nation. ஜெபித்து வேதம் வாசித்து சிலுவையின் அடிவாரத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது கனப்படுத்தும் ஆண்டவர் எல்லாரையும் கனப்படுத்துவார். மறந்து போய்விடாதீர்கள். ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு ஒரு தொடர்பு சாதனமாக அமைவதே ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரையற்ற வீட்டிற்கு சமானமானது. வீட்டிலே கூரை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக இனிமையாத ஒன்று. தானியேலை நாம் எடுத்துக்கொள்ளுமே என்றால் தானியேல் ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய பதவிக்கு தன்னை உட்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவன் அவனை உயர்த்தினார். அவன் ஒரு பிரசங்கியார் அல்ல, ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன் அல்ல, ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். எனவேதான் தேவன் அவனுக்கு உயரிய ஞானத்தை கொடுத்து தரிவு ராஜாவின் மத்தியிலே ஒரு பெரிய நல் எண்ணத்தை கொடுத்து உயர்த்தி பெரிய பதவியில் அவனை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மிக பயந்து தன்னுடைய பணியை அவன் செய்தான். இதனாலே பல எதிர்ப்புகள், பல அவமானங்கள், எப்படியாவது இந்த பதவியை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு எதிராளிகள் நிறைய பேர்கள் கூட்டம் கூடி எதிர்ப்புகளை செய்தார்கள். அதெல்லாம் தானியேலுக்கு மிக நன்றாக தெரியும். அவன் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. ஜெபித்தான். தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையில ஓடிக்கொண்டே இருந்தான். இவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், இவன் வேத புரட்டர், இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை சொல்லி தரிவினுடைய மனநிலையை மாற்றி அவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, சிங்கங்களின் கபீரை போடக்கூடிய அளவிற்கு அவனை உட்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் தரிவு சொல்லி இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் புறங்கூறி என்னிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் என்னிடம் வந்து பேசுகிறீர்கள்? அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் வந்த வழியே சென்று விடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லவில்லை. உலகத்தோடு ஒத்து ஓடுகிறான். ஒப்பு கொடுத்து விட்டான். சிங்கக்கிளியின் கபிக்குள்ளாக அவனை தூக்கி போட்டார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் அவன் பாதுகாக்கப்பட்டான். அவனுக்கு எதிர்வினை செய்தவர்கள் எல்லாரும் சிங்க கபிக்குள் மாட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். இதுதான் வாழ்க்கையிலே தேவன் தருகிற ஜெபத்தின் அத்தியாயம். மறந்து போய்விடாதீர்கள். நன்றாக ஜெபியுங்கள். கஷ்டமா, நஷ்டமா, பிரச்சனையா, கண்ணீரா, யாரையும் ஒப்பிடாதீர்கள். யாரையும் தெய்வமாக வைத்து விடாதீர்கள். திருச்சபையில் ஐக்கியம் கொண்டு போதவரோடு உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு நீங்களே ஜெபித்து
தேவனுடைய பணியில ஈடுபடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உன்னதமான நிலைகளை அவர் உங்களுக்கு தந்து உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வர முடியுமா? இந்த தானியேல் 6வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்கள், பல நல்ல முடிவுகள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பலவீனமான நம்மை கொண்டுதான் தேவன் இந்த நேரங்களிலே பலத்த காரியங்களை செய்கிறார். அசாதாரணமான நம்மை கொண்டுதான் மிக சாதாரணமாக நாம் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்விலே அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். தயவு செய்து ஜெபியுங்கள், ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுங்கள். மகிழ்ச்சியாக காணப்பட்டான் தானியேல். இந்த பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது 3வது வசனத்திலே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. விசேஷித்த ஆவி, அது என்ன ஆவி? ஜெபிக்கிற ஆவி. அந்த ஆவியை இந்த காலை நேரத்திலே, மாலை நேரத்திலே, மதிய நேரத்திலே, எந்த சூழ்நிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மந்திரம் இல்லை, இது தந்திரம் இல்லை. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலை பயன்படுத்த விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுமையுமாக ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுத்து விடும்போது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை இந்த தேசத்திலே பயன்படுத்துவதற்கு உதவி செய்வார். உங்களுக்கு என்ன கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை ஜெபத்தின் மூலமாக நீங்கள் குறியிட்டு பார்த்து அந்த பாதையிலே நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக அமையும். தேவனுக்காக பணியாற்ற உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். தேவ ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டுமே, இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமே, இயேசுவை நம் வாழ்க்கையிலே காட்ட வேண்டுமே. அது மட்டுமா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று செய்ய வேண்டுமே. இது ஜெபத்தினால வருகிற கிருபை. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். நினைவு சக்தியே கொஞ்சம் நிமிடங்கள் தான் நமக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எங்கேயோ மறந்துடுவோம். வாரந்தோறும் திருச்சபையில செய்தி கேட்கிறோம். சிலவங்க 1000 செய்திகள் கேட்டிருப்பீங்க, சிலவங்க 10,000 செய்தி கேட்டிருப்பீங்க. செய்தி கேட்பது என்பதல்ல, அந்த வாரத்தில் அந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர்களை எப்படி தொட்டார், அதன் மூலமாக எத்தனை மக்கள் இயேசுவின் அன்புக்குள்ளாக வந்தீர்கள், ஜெபித்து வெற்றி பெற்றீர்கள் என்பதுதான் கேள்விக்குறி. இந்த காலகட்டங்களில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், பண்படுத்திக் கொள்வோம், செயல்படுத்துவோம். தானியேலுடைய வாழ்க்கை, தானியேலுடைய ஜெப வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. இந்த பகுதியை நான் வாசித்து பார்ப்போமே என்றால் 4வது வசனத்திலே கடைசி பகுதியிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. மோசே எத்தியோப்பிய திருமணம் செய்ததன் காரணமாக மோசையின் சகோதரனாகிய ஆரோனும் மோசையின் சகோதரியாகிய மிரியாமும் மோசையை குறைகூறி பேசிக் கொண்டிருந்தார்கள். பொறுக்க முடியாத ஆண்டவர் மிரியாமை சபித்து வெண் குஷ்டரோகமாக்கினார். மோசே வீட்டிலும் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். மோசே வீட்டிலும் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவனை தேவன் உயர்த்துவார். சொல்லிலே, செயலிலே, சிந்தனையிலே, நம்முடைய நடைமுறைகளிலே நாம் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே மதிப்பு நம்மை தேடி வரும். கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்து விடுமே. நாம் உண்மையாக இருக்கிறோமா? தானியேல் ஒழுங்கு தவறாதபடி அவன் உண்மையோடு ஜெபித்ததுனாலே ஒரு பெரிய எதிர்ப்புகளின் மத்தியிலே, இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே வெற்றி நடைபோட்டு கிறிஸ்துவுக்காக அவன் பணியாற்றினான். இன்றும் அவன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக
அமைகின்றான் என்பதை பார்க்கின்றோம். சின்ன காரியத்திலேயே நம்ம உண்மையா இருப்போம். எதிர்ப்புகள் வரட்டு, காரியம் இல்லை, சந்திங்க. அந்த உண்மையை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. அலுவலகத்துல, பொது இடங்கள்ல, நாம் செய்கிற இடங்கள்ல மற்றவங்க நம்ம சுட்டி காட்டாதபடி உண்மை உள்ளவர் என்ற ஒரு தகுதி நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை அது. தானியேலுடைய ஜெப வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு கொடுத்த முதல் மாதிரி தானியேலுடைய ஜெபம் ஒரு உண்மையான ஜெபம். இன்று அதை வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க முடியுமா? நாம உண்மையற்ற தன்மைக்கு போய் விழுந்து விடக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்துல, பெண்களோடு தொடர்பு கொள்கின்ற விஷயத்துல, அந்தரங்க விஷயத்துல நம்ம உண்மையை பாதுகாத்தா தான் உங்களை ஒரு சிங்காசனத்தில் ஏற்ற முடியும். மறந்து போயிடாதுங்க. அல்லாம நமக்கு கிடைக்கிற சிங்காசனம் நிரந்தர சிங்காசனம் அல்ல. நாற்காலி விட்டு கீழே இறக்கி விட்டுருவாரு. திரும்ப மாதிரி நாற்காலில் போய் உட்கார முடியாது. ஒவ்வொரு சின்ன காரியத்தை நீங்க உண்மையா இருங்க. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா உங்களை அநேகத்தில் அவர் அதிபதியா வைப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். தானியேலுடைய ஜெபம் உண்மையான ஜெபம். இரண்டாவது 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. 3 காரியங்களை அவன் செய்கிறான். என்ன காரியம்? முழங்காற்படியிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை செய்கிறான்? இக்கட்டான சூழ்நிலை செய்கிறான். கையெழுத்து வைத்த போதிலும் கூட மனம் தளராதபடி முழங்காற்படியிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உண்டு. நினைப்பதற்கு மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். நம்ம நேசித்தவர்கள் கூட சிலங்களை விட்டு விட்டு ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஜெபித்து நாம் தைரியம் பெற்றுக் கொள்ளணும். வேதம் வாசித்து தைரியம் பெற்றுக் கொள்ளணும். ஒரு வருஷத்துல எத்தனை தடவை நீங்க வேதாந்தத்தை வாசித்து முடிச்சிருக்கிறீங்க? வேதாந்தத்தை வாசித்தா மட்டும் போதாது, பக்கத்துல ஒரு நோட்ஸ் எழுதி அந்த வசனங்களோடு எப்படி பேசுகிறது என்று சொல்லி ஒப்பிட்டு பார்த்து நீங்க செயல்படணும். அப்படி இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறுமலர்ச்சியை கொடுப்பாரு. அதை நீங்க செய்யணும். தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் இதை தந்ததற்காக எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கையெழுத்து போட்டு ஜெபம் பண்ணான். முழங்கால் படிக்கிட்டான். நீ முழங்கால் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். எல்லாம் நின்னே ஜெபம் பண்றது. செய்யுங்க, எப்படியும் செய்யலாம். ஆண்டவரை நம்ம கொடுக்கக்கூடிய இடத்தை வேற யாருக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. ஊழியக்காரர்கள் ஆண்டவர் உன்னதமா பயன்படுத்துறாரு, தோத்திரம் என்னையும் பயன்படுத்துறாரு. ஆனா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நான் திருடி விடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். மேட்டிமை வரும், பெருமை வரும், விளம்பரம் வரும். ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளுங்க. உயிரோடு தான் நம்மளை சில நேரங்களை புதைக்கும் அனுபவங்கள் கூட வரும். பார்த்துடுங்க. நேசித்தோர் கூட தூக்கி போட்டுருவாங்க. இவரா இப்படி செய்துட்டாரு, இவங்களா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க என்னெல்லாம் நம்ம சொல்லி பேதலித்து தூக்கம் இல்லாதபடி கூட நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள சஞ்சலம் அடைகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற அனுபவம். உலகம் உங்களை பகைக்கும். பார்த்துடுங்க, எப்பவுமே உலகம் உங்களை பகைக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை பகைப்பதில்லை. என்ன சூழ்நிலையோடு இந்த செய்திக்குள்ளாக நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க? உங்க மனதை ஆண்டவருடைய கருத்துல விட்டு கொடுங்க. நானும் என் வீட்டார் மொழி என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஒருவரோடு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டுகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
தேவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆவிக்குரிய விசுவாசி ஒரு பள்ளத்தாக்குல தொங்கிட்டே இருந்தானோ, கீழே எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருந்தது. ஐயோ நான் விழுந்துருவேனே அப்படி சொன்னானா. ஆண்டவரே என்னை விட்டுருவாதே, பிடிச்சுக்கிடுவோம் நானா. இப்போ ஒரு கையை தானப்பா நீ பிடிச்சிருக்கிறா, என்ன ஒரு கையை விட்டுருக்கா இல்லப்பா, அந்த பிடிச்சிருக்க கையை விட்டுருப்பா. அதுதான்ப்பா விசுவாசம். அதனை பெற்றுக்கொள்வான்னு உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். அவன் பிடித்து கொண்டானான், தேவன் அவனை உயர்த்தினான். எனவே வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நாட்களை அவருக்காக நம்ம பயன்படுத்துவோம். நல்ல வசனங்களை அவர் நமக்கு தருகிறார், ரொம்ப அசுவமான வசனங்களை கொடுக்கிறார். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்திரு, உன்னை நான் ஆதரிப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்றாரு. திகையாதே கலங்காதேன்னு சொல்றாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. நான் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கலப்பா, என்னே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த செய்தி கேட்பீங்களா, உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களையே நீங்க நினைத்து ஒரு பெரிய வரலாறு படைக்காதுங்க. வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்குது. வரலாறு படைப்பதற்கு ஆண்டவர் நம்ம அழைக்கல, மறுரூபத்தின் அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு ஒழுங்கான வேத வாசிப்போம், ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை அரங்கேறவே முடியாது. விளம்பரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போமே ஒழிய விளம்பரம் நம்ம குழிக்குள்ள தள்ளிவிடும், உலக ஆசைக்குள்ளாக நம்ம உட்படுத்தி விடும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வராதபடி நாம் சுயநலத்தின் பாதையில் ஓடிக்கொண்டு சீரழிந்த நிலைக்கு நம்மை உட்படுத்தி விடுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். எந்த சூழ்நிலையும் தானியேல் முழங்கால் படியிட்டான், ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த அனுபவத்துக்குள்ளாக இந்த மாலை நேரத்திலேயோ காலை நேரத்திலேயோ மதிய நேரத்திலேயோ எந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறீர்களோ நீங்கள் உட்கார்ந்து வர முடியுமா? நீங்க வருவதற்கு உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து நாம் வசனத்தை படிச்சு பார்த்தா தரியு அவனை விடுவிப்பதற்கு முயற்சி பண்றான், சாப்பிடவே இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறான். ஆண்டவர் எப்படியாவது அவனை காத்துடணும், அவனை விடுவித்துடணும். ஆனா கையை விட்டுட்டான். நண்பர்கள் சொன்ன உடனே கையை விட்டுட்டான். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல சூழ்நிலைக்கு நேராக ஓடுவோம். ஆனாலும் ஆண்டவர் தரியுனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்தம் வச்சிருக்கிறார் பார்த்துடுங்க. அதை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த செய்தி கேட்கிற நீங்க உணர்ச்சி வசப்படாதுங்க, உணர்வுபூர்வமா இருந்து ஆண்டுடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலை உங்களை நடத்துகிறாரோ அதே சூழ்நிலை நீங்க ஓடுங்க. ஒரு நாள் கண்ணை மூட போறோம், அதுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செஞ்சிடணும். எவ்வளவோ முயற்சி பண்ணா ஒன்றுமே நடக்கல. ஆனா தானியேல் என்ன பண்ணப்பட்டான்? பாதுகாக்கப்பட்டான். பாத்தீங்களா? அதுதான் விசேஷம். 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன போட்டாரு சொல்லுங்க, பைபிள படிங்க, கட்டி போட்டாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக. அடுத்தது பாருங்க, ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் என்ன பண்ணல? நீதிகேடு பண்ணல. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவ தூதர்களை கொண்டு வாயை என்ன செய்தாரு? கட்டி போட்டார், பாதுகாத்தார். என்னுடைய மகன் பாதுகாக்கப்படணும். நான் அவனை பாதுகாப்பதில் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்காக தான் இப்படிப்பட்ட ட்ரையல் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ், அதுலயே அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிட்டான். தேவன் அவனை பாதுகாத்தார், வழிநடத்தினார், ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். நம்ம எவ்வளவு பிரயாணம் பண்றோம், புகை வண்டியில பண்றோம், கார் ஓட்டி போகிறோம், ஆகாய மனத்துல பிரயாணம் செய்கிறோம், குண்டும் குழியுமான இடங்களை நடந்து செல்றோம், நடக்க முடியாத சூழ்நிலையில் நடந்து போகிறோம், முழங்கால நடக்கவே முடியல. இப்படிப்பட்ட பல சூழ்நிலை நம்ம ஊழியம் செய்கிறோம். எதுக்காக? தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தான், நம்ம விளம்பரத்துக்காக அல்ல. இது ஒரு நிர்வாக கூட்டு வியாபாரம் அல்ல. ஆத்துமாக்களை இயேசு அன்புக்குள்ளாக கொண்டு வந்து யாரையும்
மதமாற்று விளைவுக்கு இல்ல, மனமாற்றத்துக்குள்ளா கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாரு. அவர் ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு திருச்சபையோ அவர் ஏற்படுத்த வரல. அவர் வந்ததின் நோக்கம் மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, மக்களுடைய மனதை மாற்றி இயேசுவின் அன்பிற்குள்ளாக கொண்டு வருவதற்கு. இந்த நேரத்தில் ஆண்டுடைய கருத்தை நம்ம முழுவதும் ஒப்புக் கொடுக்க முடியுமா? வாழ்க்கையில எத்தனையோ கடினமான பாதைகளை நீங்க சந்தித்தீங்க, அப்படிதானே? வியாதியில, மரணக்கட்டுல, கொடுமையான கடன் பிரச்சனையில, நடக்காத காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற நேரத்துல, ஏன் ஆண்டவரை கையை விட்டுட்டீரே அப்படி சொல்லலாம் நீங்க கடிகளுங்கிற நேரத்துல இறங்கி வந்து உனக்கு உதவி செய்தார் அல்லவா? உன்னை அவர் காத்திருக்கிறார். நானும் கூட நடக்கும் விஷயத்திலாம் கொஞ்சம் பலவீனமானவன் தான், பலப்படுத்துகிறார். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், சொர்ந்து போகார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அதிகாரம் உண்டு. அவருடைய பலம் நமக்கு இருக்கும்போது ஊழியத்திலே தடைகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அநேக இரத்த சாட்சிகள் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் நம்முடைய தேசத்திலே வந்து இயேசுவின் அன்பை எடுத்து எம்பினார்கள். மருத்துவமனைகளை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள், எல்லா வழிகளிலும் உதவி செய்தார்கள். இயேசுவின் அன்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இன்று அப்படிப்பட்ட ஒரு அனுபவமான ஒரு நற்செய்தி பணிக்கு தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விட முடியுமா? இன்னும் நிறைய காரியங்களும் நான் சொல்லிட்டே போல, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே வேணும். அளவுக்கு மிஞ்சி பேசிட்டோம்னா அமுதமும் விஷமாயிருமே. கடைசியா பாருங்க, 26, 27, 28 வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போங்க. என் ராஜ்யத்தின் அழுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவரியந்தம் நிற்கும். கர்த்தத்துவம் அட ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லார்ட்ஷிப், பரிசுத்தமானவர். இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யார் தெரியுமா? வேதாம கல்லூரிக்கே போகாத தரியு ராஜா. எவ்வளவு நேரம் ஆயிரும். அடுத்தல என்ன சொல்றாரு? தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். யார் எழுதினது? தானியேலா தரியுவா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. தரியு வேதாம கலாசால படிக்கல, ஆனா தானியேலுடைய ஜெப வாழ்க்கை அவனை எட்டி பார்க்க வைத்தது, இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள வைத்தது. அவனே டாக்குமெண்ட் பண்ணிட்டான். உலக மக்களுக்கே இவர்தான் உண்மையான தெய்வம், இவரை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. 28வது வசனத்தை பாருங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனுடைய கொரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஒளிக்குள் வராத தரியு கூட உணர்ச்சி வசப்பட்டல்ல, உணர்வுபூர்வமாக வந்து பொதுமக்களுக்கு அவன் இந்த செய்தியை அறிவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். எதிராளிகள் உங்களுக்கு இருக்காங்களா? மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? வேண்டாம், அந்த வேலையை விட்டுருங்க. அவங்களையும் நீங்க சொல்லி ஜெபித்து குட் மார்னிங் சொல்லுங்க, குட் ஈவினிங் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு நண்பர்களா மாறிடுவாங்க. இயேசுவின் அன்பு அகலம், ஆழம், நீளம், உயரம் ஒன்றுமே நாம் அளக்க முடியாது. அவர் அன்புள்ளவர். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். என்னை நேசித்த ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார். அந்த நேசத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் நீ மனம் மட்டும் மாறினால் போதும், வேற எதுவும் நீ செய்யண்டாம். உன் வாழ்க்கை வெற்றி பெறும், வாழ்க்கையில பரிபூர்ணம் கிடைக்கும். உன்னோடு இருந்த ஆண்டவர் கிரியை செய்வார்.
அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக பணிக்கு இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏமி கார்மைக்கேலி ஒரு அம்மா இருக்காங்க, டோனாவூர், திருநெல்வேலி பக்கத்திலே டோனாவூர் என்ற இடத்துல அந்த அம்மாவுடைய சொந்த ஊர் அயர்லாந்து. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து மிஷினரியாக பணி செய்ய வேண்டும் என்று. டோனாவரை பிடித்து அங்கிருந்து ஊழியம் செய்தார்கள். அநேக கஷ்டப்படுகிற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை திருமணம் செய்து வைத்து அவருடைய உன்னதமான நிலைக்கு அவர்கள் வெளியே அனுப்பி வைத்தார்கள். நல்ல பணியாற்றினார்கள். இன்று கூட நீங்கள் அங்கு போய் பார்ப்பீர்கள் என்றால் அந்த டோனாவூர் ஃபெல்லோஷிப் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு தங்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, சந்தோஷ் வித்யாலயா. அநேக மிஷினரிகள் அங்கு பிள்ளைகள் அங்கு படித்து வருகிறார்கள். இந்த கேம்பஸ்ல ஒரு நல்ல ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் மேல் பகுதியிலே ஒரு இசைக்கருவி இருக்கிறது. அதை வாசிக்க தெரிந்தவர்கள் தான் வாசிக்க முடியும். அதை வாசித்தால் அழகான பாடல்கள் வரும். பக்கத்தில் 5-8 கிராமங்களுக்கு மணி அடிக்கும். அந்த காலங்களில் அதை படைத்திருக்கிறார்கள். அது இன்று கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே தான் அவர்கள் பணியாற்றி அநேக எதிர்ப்புகளை சந்தித்தாலும் வெற்றியின் பாதையிலே மக்களை உருவாக்கினார்கள். இன்று உலக நாடுகளிலே டோனாவூர் ஐக்கியத்திலே வெற்றி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நட்சத்திரங்களாக ஆண்டுடைய உழைத்தை செய்து வர்றாங்க. வெளியே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய விபத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள். கால்கள் முறிந்து விட்டது, நடக்க முடியாத சூழ்நிலை. பல்லாண்டுகள், ஏகദേശம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக படுக்கையில் இருந்த போதும் கூட அநேக புத்தகங்களை அவர்கள் எழுதினாங்க. இன்னைக்கு கூட அந்த புத்தகங்கள் உலக அளவில் விற்பனைக்கு இருக்கிறது. ஊழியத்தின் தரிசனத்திற்காக இருக்கிறது. அவங்களுடைய கல்லறை மிக எளிமையான கல்லறை அங்கு இருக்கிறது. நாம் சில நேரங்களை கல்லறையை கூட மகிமைப்படுத்தி கட்டுகிறோம். அவருடைய கல்லறையின் பக்கத்திலே ஒரு சிறிய தண்ணீர் பானை இருக்கிறது. அதிலே குருவிகள் வந்து தண்ணீர் குடித்து விட்டு சென்று விடுகிறது. அங்கு யாருக்கும் இறந்து விட்டால் பெரிய இடங்களில் அடக்கம் செய்வதில்லை, தெரியாத ஒரு இடத்துல அப்படி அடக்கம் செய்வார்கள், அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் தந்திருக்கிற தியாகம். இதெல்லாம் நமக்கு எப்படி வருகிறது என்றால், ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபை. பெற்றுக்கொள்வீங்களா? தானியேலுடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருந்தது. இரண்டாவதாக தானியேலுடைய ஜெபம் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவை பற்றி பிடிக்கிற ஜெபமா இருந்தது. மூன்றாவதாக தானியேலுடைய ஜெபம் தேவ தூதர்களை கொண்டு காக்கின்ற ஜெபமாக இருந்தது. கடைசியாக தானியேலுடைய ஜெபம் பகிர்ந்து கொடுக்கின்ற ஜெபமாக இருந்தது. இன்று அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமா? சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை ஆண்டுடைய கரத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு விடை கொடுப்பார், உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசினீர். ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக எங்களோடு இணைந்து செயல்பட்டீர். உமக்கு கொடாக்கொடி நன்றி. இந்த நேரத்திலே செய்தி கேட்ட பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. ஜெபிக்கக்கூடிய ஒரு பலனையும் கிருபையும் கொடுப்பீராக. வேதத்தை படித்து உணர்ந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகி வேதத்தை படித்து வேத வார்த்தைகளை வாழ்க்கையிலே கை கொண்டு மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு கிருபை செய்வீராக. தானியேலை பயன்படுத்திய ஆண்டவர் இந்த நாளிலே செய்தி கேட்கிற பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தும். நீரே எங்களுடைய வாழ்க்கையின் தலைவர், நீரே எங்களுடைய வாழ்க்கையின் அதிபர். உமக்கு கொடுக்கிற இடத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் சுவாமி. உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு தாரும். எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.